எல்லோருக்கும் வணக்கம். எஸ்ஐக்கான அப்டேட் தான். இப்போ ஒரு ஜியோ வந்து பாஸ் ஆயிருக்கு. ஸோ நேற்று சைன் பண்ண ஜியோ அது 18/8/2025 அன்னைக்கு சைன் பண்ண ஜியோ தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஐக்கான எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில் வந்து நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு தான் அந்த 2023 எஸ்ஐக்கான கேஸ் இன்னைக்கு அப்பீல் வருதுன்னு சொன்னாங்க. வந்துச்சா வரலையா அப்படின்னு நான் பார்க்கல. சப்போஸ் வந்திருந்தது அப்படின்னா ஈவினிங் தகவல் கிடைக்கும். கிடைச்சது அப்படின்னா நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இல்லை நம்ம குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓப்பனுக்கும் எக்ஸாம் வந்து காமனாக வைக்கணும் அப்படின்னு அந்த மே மாதம் ஒரு ஜட்மெண்ட் வந்தது, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்தது. அந்த சீனியாரிட்டி ப்ராப்ளம்னால மே மாதம் ஒரு கேஸ் வந்ததில்ல, அந்த ஜட்மெண்ட் வந்ததில்ல, எஸ்ஐ அந்த ப்ரொமோஷனுக்கு, இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷனுக்கு, ரஞ்சித் சிங் கேஸ் அப்படின்றது. ஸோ அந்த சாரோட கேஸை பேஸ் பண்ணி தான் போர்டு வந்து அப்பீல் போயிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருந்தாங்க. எக்ஸாம் எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறது, காமனாக இல்லை ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக தான் கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி போயிருந்தாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஜியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜியோவில் ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போர்டு எந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருக்கோம், ஸோ அதில் எந்தெந்த டைமில் எந்த மாதிரி கேசஸ்லாம் வந்திருக்கு, அதுக்கு எந்த மாதிரிலாம் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஓவராலாக எல்லா கேஸுமே எடுத்து ரெஃபரன்ஸ் போட்டு தான் இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே காமனாக ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் அந்த ஃபைனல் வார்த்தை. ஸோ எல்லாருக்குமே ஓப்பன் அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 20% டிபார்ட்மெண்டல் அண்ட் ஓப்பன் 80% இன் தி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஸோ இதை வந்து எல்லாமே என்னது காமன் எக்ஸாமினேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் தான் இப்போ நடக்க போகுது. எக்ஸாம் என்ன பேட்டர்னில் நடக்க போதும் அப்படின்றதும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் என்னது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 மார்க்கு, குவாலிஃபைங் வந்து 40 மார்க்கு. ஸோ காமன் எக்ஸாம் 70 மார்க்கு நடக்கும். அதில் ஜென்ரல் நாலேஜ் 40 மார்க்கும், சைக்காலஜி ஒரு 30 மார்க்கு நடக்கும். ஸோ குவாலிஃபைங் கொடுத்துருக்காங்க. அது கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் வேரியேஷன் ஆகும். ஸோ இதே தான் யாருக்கு, எல்லாத்துக்குமே இதே தான், ஒரே எக்ஸாம் தான் நடக்க போகுது. ஸோ இப்படி எக்ஸாம் வைக்கிறவங்களாம் இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்துக்கு பாதிப்படைவாங்களா அப்படின்னா, அது போக போக சொல்கிறேன். என்னன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸப்ட் இதெல்லாம் நமக்கு வந்து இப்போ ஓப்பனில் போகிறவங்களுக்கு உங்களுக்கு அஸ் யூஷுவல் என்னென்ன மெஷர்மெண்ட்டும் ஹைட்டு ஜஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு கிடையாது. ஆனால் இது எல்லாத்துக்குமே காமன் தான். 1500 வந்து ஓப்பன் ஓடணும், டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்கள இருக்கிறவங்களும் ஓடணும். அதே மாதிரி ரோப் கிளைமிங் வந்து எல்லாருக்குமே காமன் தான். ஸோ இப்போ ஓப்பனில் என்ன பண்ணுவோமோ அதே தான் டிபார்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் உள்ள 15 மார்க்குக்கு யார் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த 20% கேண்டிடேட்டும் அவங்களும் இதில் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போது அவங்க எக்ஸாமில் ஒரு 60 மார்க்கு, ஸோ கட் ஆஃப் வந்து ஒரு 60 எடுக்கிறாங்க, இல்லை ஒரு 65 மார்க்கோட எடுக்கிறான்னு வச்சுக்குவோம். யார் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அவங்க வந்து 65 எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 0 வச்சுக்குவோம். இதில் இன்டர்வியூவில் வந்து ஒரு 10க்கு ஒரு 8 மார்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இவங்க வந்து ஓவராலாக எவ்வளோ வராங்க, ஒரு 73 தான் வரும். ஸோ இவங்க அந்த 15 மார்க் இல்லாமல் தான் அவங்க அந்த காம்படிஷனுக்கு வருவாங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இதனால் அந்த 20% உள்ள அவங்களுக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பாதிப்பு வருமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள 20% உங்களுக்கு மட்டும்தான். அதில் யாரும் ஓப்பன் கேண்டிடேட் யாரும் வர முடியாது. ஸோ அந்த 20%ல் யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்க மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்களோ, இல்லை அந்த 20%ல் யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணாமல் அல்லாது நல்ல எக்ஸாமில் நல்லா மார்க் எடுத்து வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டார் போட்டு வச்சுருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி ஆளுக்குள்ளவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த ஈவெண்ட்டை மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அட்டன் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு 60 to 70% உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த 3 ஈவெண்ட்டுமே அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்டன் பண்ணாமல் விட்டால் மட்டும்தான், நீங்கள் ஆப்ஷன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கம்மியே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த 20% உங்களால் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓப்பன் கேண்டிடேட் அங்கே வர முடியாது. ஸோ அதனால் கட் ஆஃபை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போவே வந்து எக்ஸாமுக்கான அந்த இதை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஜிகே வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சைக்காலஜி கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம இந்த எக்ஸாம் பேட்டர்ன் தெரியாமல் நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் எதுவும் போட மாட்டோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பேட்டர்ன் கிடச்சிருச்சு, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்ப வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணாம், எனக்கு மொத்தமாக கொஸ்டின் வேணும்னா அப்படின்னா நீங்கள் வந்து 999 பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மொத்தம் வந்து 68 கொஸ்டின் வரும். 2 செட் ஆஃப் கொஸ்டின் வரும். ஒன்று வந்து கண்ணூர் ஸ்குவாடு, இன்னொன்று வந்து கண்ணூர் ஸ்குவாடு 2.0. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட 2 டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து எஸ்ஐக்காக எடுக்கப்பட்டதான், அப்டேட்டட் சிலபஸ் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ நீங்கள் வேணும்னா 999 பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன், 8668081563. இதுதான் என்னோட நம்பர். இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து எஸ்ஐ
கொஸ்டின் அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் உங்களுக்கு வந்து 2 டெஸ்ட்டுக்குள்ள கொஸ்டினும் மாடல் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கன்வர்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா டேர்ம் வைஸாக இருக்கும். கன்வர்ஸ் கார்டு வந்து டேர்ம் வைஸாக இருக்கும். கன்வர்ஸ் கார்டு 2.0 வந்து சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். ஸோ ரெண்டுமே கொஸ்டின் வந்து வேற வேற, ரெண்டுமே சேம் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டே ஆகாது, ரெண்டுமே வேற வேற கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் வந்து ரெண்டுக்குமே உள்ள மாடல் கொஸ்டின் வந்து எஸ்ஐ கொஸ்டின் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.